அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொழுக்கட்டைக்கு மேல் மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 விதமாக பண்ணுவேன். ஒன்று கடையிலேருந்து அரிசி மாவு வாங்கி பண்ணுறது, இன்னொன்று அரிசியை ஊற வச்சு அரைச்சி பண்ணுறது. இந்த 2 வெர்ஷனுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரிசி ஊற வச்சு அரைக்கிற மெத்தடுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். பச்சரிசி 1 கப், தண்ணீர் தேவையான அளவு, நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல அரிசியை நல்லா கழுவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக 3 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். 1லேருந்து 1.5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா மாவு வந்து ரொம்ப நல்லா நைஸாக இருக்கணும், அப்போ தான் கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். திப்பி திப்பியாக இருந்ததுன்னா கொழுக்கட்டை வந்து கரெக்டாக வராது. ஸோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி அரைக்கும் போதே கூட உப்பு சேர்த்தும் அரைச்சிடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். நல்லாவே வந்து உப்பு கரைகிற மாதிரி கலந்து விட்டுடுங்க. ஏன்னா வந்து இல்லைன்னா அங்கேயும் எங்கேயும் வந்து உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாவில் வந்து வேறு மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ரெகுலர் குக்கிங் ஆயில் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா அரிசி மாவு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சிடலாம். நல்லா வந்து கிளற ஆரம்பிங்க. கண்டினியூஸாக கிளறணும், இல்லைனா என்ன ஆகும்னா உங்களுக்கு அங்கங்கே கட்டி விழுந்துடும், கடாயில் வந்து ஒட்டிக்கும். அதனால் வந்து கண்டினியூஸாக கிளறுங்க. ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு மாவு வந்து நல்லா திரண்டு வரும். அந்த சமயத்தில் நீங்கள் கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு மாவை தொட்டு பாருங்கள். நல்லா வந்து கையில் ஒட்டாமல் இருக்கணும். அந்த ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒன்ஸ் நம்மளோட மாவு வந்து கையில் ஒட்டலைன்னா அப்போ தான் வந்து அது கரெக்டான பதம். இப்போது அந்த கையில் தண்ணி தொட்டு பார்க்கலாம், மாவு வந்து ஒட்டவே இல்லை. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மாவு வந்து கையில் தொடுற அளவுக்கு அந்த சூடு வந்து கரெக்டான பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது மாவை நல்லா பிசைஞ்சு விடலாம். அப்போ தான் வந்து மாவு வந்து உங்களுக்கு நல்லா இன்னும் சாஃப்டாக கிடைக்கும். ஸோ கண்டினியூஸாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் பிசையலாம். பிசைஞ்சிட்டு ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வைக்கணும். ஏன்னா அரிசி மாவு வந்து உங்களுக்கு எப்போதுமே வந்து உடனே காஞ்சக்கூடிய தன்மை. அதனால் எப்பொழுதுமே கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சிட்டு ஒரு ஈரத்துணியை அதை வச்சு கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயாச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம அரைச்சி செய்கிற கொழுக்கட்டை மாவு. அடுத்தது கடையில் வாங்குகிற அரிசி மாவை வச்சு கொழுக்கட்டை மாவு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் நான். கடாய் வந்து நல்ல பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கிளறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இப்போது 2 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இந்த தண்ணி கூட 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, இது 2ம் சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட போகிறோம். தண்ணி நல்லா கொதித்து வரணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம அரிசி மாவு சேர்த்துடலாம். அரிசி மாவு சேர்க்கும் போதே நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க, ஏன்னா வந்து கட்டி பிடிச்சிடும். ஸோ அடுப்பும் வந்து மிதமான தீயிலேயே இருக்கட்டும். ஸோ நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்லா மாவு வந்து திரண்டு வரும். இது நான்ஸ்டிக் கடாயாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒட்டவும் ஒட்டாமல் நல்லாவே உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் கிளறதுக்கு. ஸோ மாவு வந்து உங்களுக்கு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கிட்டே, அதாவது கிளறிக்கிட்டே இருக்கணும். மாவு நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மாவை கையில் தொட்டு பார்க்கலாம். கையில் வந்து கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே கூடாது. அதே மாதிரி மாவும் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். சாஃப்டாக இருக்குது, மாவு கையில் ஒட்டவே இல்லை. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கொழுக்கட்டையோட மேல் மாவு ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ இந்த மாவை கையால் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஈரத்துணியை வச்சு நம்ம வந்து மூடி வச்சிடணும். ஏன்னா அரிசி மாவு வந்து சீக்கிரமாகவே காயக்கூடிய தன்மை உடையது. அதனால் எப்பொழுதுமே ஒரு ஈரத்துணியை வச்சு மாவு வந்து மூடி வைக்கணும். கொழுக்கட்டை வந்து பண்ண நம்ம வந்து மாவை எடுத்துக்கலாம்.
இப்போது நம்மளோட கொழுக்கட்டை மேல் மாவு தயாராகியாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு இந்த 2 வெர்ஷனில் எந்த வெர்ஷன் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.